மே 18 உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மறக்க முடியாத ஒரு நாள். இலங்கையில் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கிடையேயான அரசியல் மற்றும் மொழி உரிமை பிரச்சினைகள் 1950களில் அதிகரிக்க தொடங்கின. 1956ஆம் ஆண்டு சிங்கள மொழியை மட்டுமே இலங்கையின் ஒரே அலுவல் மொழியாக அறிவித்தது அந்நாட்டு அரசு. As the official language, because 70% of the people of Ceylon are Sinhalese. இதனால் இலங்கையில் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் நிர்வாக உரிமைகள் தமிழர்களுக்கு கிடைக்காமல் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். இலங்கை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தந்தை செல்வா, அமிர்தலிங்கம், ஜி பொன்னம்பலம் ஆகியோர் அமைதி போராட்டங்களில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக சிங்கள காவல்துறையால் தமிழ் இளைஞர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதை எதிர்க்க விடுதலை புலிகள் அமைப்பு 1976ஆம் ஆண்டு மே 5 தொடங்கப்பட்டது. அதன் தளபதியானார் பிரபாகரன் அவர்கள். 1983ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி கொழும்பில் நடந்த கலவரத்தில் 5638 தமிழர்கள் கொல்லப்பட்டனர் என்கின்றன மனித உரிமை அமைப்புகள். லட்சக்கணக்கான தமிழர்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்தனர். இதன் காரணமாக தனித்தமிழ் நாடு கோரி 1983 முதல் 87 வரையிலும் 1990 முதல் 1995 வரையிலும் 1995 முதல் 2002 வரையிலும் 2006 முதல் 2009 வரை என 4 கட்டங்களாக ஈழப்போர் நடந்தது. அதனை நடத்தியது விடுதலை புலிகள் அமைப்பு. 2009ஆம் ஆண்டு நோ ஃபயர் ஜோன்ஸ் எனும் பகுதிகளில் கூட இலங்கை ராணுவம் மிக கடுமையான எரிகணை தாக்குதல்களை நடத்தியது. இதில் குழந்தைகள், பெரியவர்கள் என பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். அப்பகுதியினருக்கு உணவு மற்றும் மருந்து கிடைக்காமல் தடை விதித்தது இலங்கை ராணுவம். அப்போது கிடைத்த அரிசி மற்றும் உப்பை கொண்டு தயாரிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சிதான் பல உயிர்களை காப்பாற்றியது. இந்த ஈழ இறுதிப் போரில் முள்ளிவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியிருந்த பகுதிகளில் 1,40,000க்கும் அதிகமான மக்கள் ஈழ இறுதிப் போரில் காணாமல் ஆக்கப்பட்டனர் என்கிறது புள்ளி விவரங்கள். 2009 மே 18 கொன்று காணாமலாக்கப்பட்ட 1,40,000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்களை மிகுந்த வலியுடன் நினைவு கூர்கிறோம். இந்நாளில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்தி நீதியை நிலைநாட்ட முயற்சிகள் எடுக்க வேண்டும்.